நான்காம் அதிகாரம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும் நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். Proverbs chapter 4 verses 1 to 9. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடைபடி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதீர்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவர். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக் கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பார். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக் கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக் கொண்டால் அது உன்னை நலம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். உட்காருங்கள். இப்பொழுது யாராவது ஒருவர் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்தால். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Wisdom is the principal thing. Therefore, get wisdom. And in all you are getting, get understanding. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஞானத்தினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். We are going to see the blessings of wisdom. ஞானம் என்பது என்ன? ஞானம் என்பது ஒரு தெய்வீக வெகுமதி, தெய்வீக ஈவு. இந்த ஞானம் என்ன செய்யும்? இந்த ஞானம் உங்களை நடத்தும். இந்த ஞானம் செழிப்பை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஞானம் தேவ தயவை விசுவாசியுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும். ஆகவே வசனம் சொல்லுது, ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஞானமானது வெறும் அறிவு கூர்மையோ மதிநுட்பமோ அல்ல. திரண்டிருக்கிற நுண்ணறிவு மாத்திரம் அல்ல. ஞானம் எப்படிப்பட்டது? ஞானமானது தேவனுடைய சத்தியங்களை, அடிப்படை கோட்பாடுகளை சரியாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அபியாச
திறன்தான் ஞானம். தேவனுடைய சத்தியங்களை, அடிப்படை கோட்பாடுகளை சரியாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அபியாசப்படுத்தக்கூடிய திறமைதான் ஞானம். அல்லேலூயா. ஆமென். ஞானம் என்பது எங்கிருந்து வரும்? நான் சிறு பையனா இருந்த பொழுது, நான் கல்லூரியில படிக்கும் பொழுதெல்லாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஞானம் வேணும்னா, உங்களுக்கு புத்தி வேணும்னா, உங்களுக்கு அறிவு வேணும்னா, ரீட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ். அவங்க சொல்லுவாங்க, ஆங்கில நாள் இதழ்களை வாசிங்கள். ரீட் புக்ஸ், அதிகமாக ஆங்கில புத்தகங்களை வாசிங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, ஞானம் என்பது உலகத்திலிருந்து எங்கேயும் நமக்கு கிடைக்காது. ஞானம் எங்கிருந்து வருகிறது? தேவனிடமிருந்து வருகிறது. Hallelujah. God is the source of wisdom. தேவன் தான் ஞானத்தின் ஆதாரமாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஞானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம். யார் அதை பெற்றுக்கொள்கிறார்களோ அது அவர்களை உயர்த்தும். வேத வாக்கியங்கள் வலியுறுத்தக்கூடிய காரியமானது ஞானம் என்பது வெள்ளியையும் பொன்னையும் காட்டிலும் மிகவும் விசேஷித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. மேலும் அதை யார் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் நிலைத்தன்மையை, கனத்தை வாழ்க்கையில அனுபவிப்பார்கள். இன்றைக்கு அநேக மக்கள் போராடுகிறார். காரணம் என்னவென்றால் அவர்கள் ஞானத்தில் குறைபட்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் போராடுகிறார்கள். காரணம் என்னவென்றால் ஞானத்தில் குறைபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவ ஞானத்தின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுக்காமல் தங்களுடைய சொந்த உணர்வின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுத்துள்ளனர். தெய்வீக வழிநடத்துதலுக்கு மாறாக உலக பிரகாரமான அபிப்பிராயங்களை தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரும்பாலானோர் பின்பற்றுகிறார்கள். தேவனுடைய ஞானமானது நம்மை குழப்பத்திலிருந்து தெளிவுக்குள்ளே கொண்டு வரும். அல்லேலூயா. தெய்வீக ஞானம் நம் ஒவ்வொருவரையும் மறுரூபப்படுத்தும். அது மாத்திரமல்ல, தெய்வீக ஞானம் நம்மை மேன்மையிலே, தனி சிறப்பிலே நடத்தத்தக்கதாக விசுவாசிகளை சக்திப்படுத்தக்கூடியதுதான் தெய்வீக ஞானம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் உலகத்திலே பார்ப்பது என்ன? உலகத்திலே கேட்பது என்ன? உலகத்திலே நாம் கேட்பது வஞ்சனையின் சத்தம். இந்த வஞ்சனையின் சத்தமும் சமரசமும் உரத்த சத்தத்திலே இருக்கிற வேளையில ஞானத்தின் ஆசீர்வாதமானது நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாததாய் மாறுகிறது. ஞானத்தை கொண்டு விசுவாசிகள்
பலத்த குடும்பங்களை கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. விசுவாசிகளுடைய அழைப்புகளிலே ஞானத்தை கொண்டு முன்னேற முடியும். கர்த்தருடைய அருமையானவர்களே, ஞானமானது நம்முடைய வாழ்க்கையை தேவ மகிமையை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கையாக மாற்றிவிடும். இன்றைக்கு நாம் ஞானத்தை குறித்து சில காரியங்களை பார்க்க வேண்டும். ஞானமானது அடிப்படை கோட்பாடாகும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றியை பார்க்கணும்னா ஞானம் உங்களுக்கு அவசியம். ஞானம் தான் உங்கள் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும். நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும்னா ஞானம் மிக மிக அவசியம். அல்லேலூயா. ஞானம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில பலன், சம்பத்து, செல்வாக்கு எல்லாமே இருந்தாலும் ஞானம் இல்லாமல் சம்பத்து இருக்குமானால், ஞானம் இல்லாமல் பலன் இருக்குமானால், ஞானம் இல்லாமல் செல்வாக்கு இருக்குமானால், இந்த செல்வாக்கு, இந்த சம்பத்து, இந்த பலன் எல்லாம் தவறாக பயன்படுத்தப்படும். தவறாக பயன்படுத்தப்படும், விரயமாக்கப்படும், வீணாக்கப்படும். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில ஞானத்துக்கு முன் உரிமை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பொருள் உடைமைக்கு பதிலாக, உலக சாதனைகளுக்கு மேலாக இன்றைக்கு நாம் தேட வேண்டிய முக்கியமான காரியம் ஞானம். அல்லேலூயா. ஞானத்தை ஏன் தேடணும்னா, ஞானத்தை யார் யார் தேடுகிறார்களோ அவர்களை இந்த ஞானம் ஆசீர்வாதத்துக்குள்ளே வழிநடத்தும். அல்லேலூயா. ஞானம் உன்னுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு கிடையாது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. யார் வந்து வாசிங்க? பிரசங்கி 7:12 யார் வந்து வாசிங்க? ஞானமானது நமக்கு பாதுகாப்பாக அமைகிறது, நமக்கு கேடகமாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில அழிவை தவிர்க்கிறது. வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு விசுவாசிகளை ஆயத்தப்படுத்துவது இந்த ஞானம். அல்லேலூயா. ஆமென். ஞானம் இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்காது. ஞானம் என்ன செய்யும்? உங்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தை குணத்தை கட்டி எழுப்புவது ஞானம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 12, 13 வாசிப்போம். நீதிமொழிகள் 8, 12, 13. ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். தீமையை வெறுப்பதே
நம்முடைய இருதயங்களை வடிவமைக்கும். நம்முடைய மனப்பான்மையை புலமிடுவது தெய்வீக ஞானம். அவருடைய நீதியுடனே நம்மை வரிசைப்படுத்துவது தெய்வீக ஞானம். ஞானமானது தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 1 Corinthians 1 அதிகாரம் 30 வசனம். 1 Corinthians 1 அதிகாரம் 30 வசனம். நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமுமானார். ஞானம் யார்? ஞானமானது கிறிஸ்துவே நம்முடைய இறுதி ஆதாரம் என்பதை நினைப்பூட்டுகிறது. ஞானமானது கிறிஸ்துவே நம் இறுதி ஆதாரம் என்பதனை நினைப்பூட்டுகிறது. அல்லேலூயா. காரணம் என்ன? இந்த ஞானத்தை கொண்டு நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. இப்போ சாலமோனுடைய வாழ்க்கையை பாருங்க. 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்கள். 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 5 வசனம். 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 5 வசனம். சரி, இப்ப வாசிங்க 9வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும், அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும். கர்த்தருடைய அடியார்களே, சாலமோனுக்கு நன்றாக தெரியும் தன்னை ராஜாவாக்கினது தாவீது அல்ல, தன்னை ராஜாவாக்கினது தேவாதி தேவன். அல்லேலூயா. அந்த தேவன் தன்னை ராஜாவாக்கினபடியால் ராஜா எனக்கு கொடுத்த அந்த ராஜ பதவியில நான் ஜனங்களை அரசாட்சி செய்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும். அந்த ஞானம் எங்கிருந்து வரும்? என்னை ராஜ பதவிக்கு உயர்த்தின அதே தேவனிடத்திலிருந்துதான் ஞானம் வரும். ஆகவே தேவனிடத்தில் எது தனக்கு தேவையோ அதைதான் ராஜாவாகிய சாலமோன் கேட்டார். ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, அதிகாரத்தை கேட்கவில்லை, மேன்மையை கேட்கவில்லை, உயர்வை கேட்கவில்லை. ஒரே ஒரு காரியத்தை கேட்டார், ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தார். ஆமென். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய். கர்த்தருடைய பிள்ளை சாலமோனை போல உனக்கு ஐஸ்வர்யம் வேணுமா? மேன்மை வேணுமா? அதிகாரம் வேணுமா?
ஞானம் வேண்டும். நீதான் இந்த ஆராதனையில ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு தயவு வேணுமா? உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு முன்னேற்றம் வேணுமா? உன்னுடைய வாழ்க்கையில தயவும் முன்னேற்றமும் எப்படி வரும்? உனக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் தயவும் வரும், முன்னேற்றம் வரும். தெய்வீக ஞானம் தான் உன்னை உயர்த்தும். தெய்வீக ஞானம் தான் கடினமான உழைப்பு மாத்திரமல்ல, சாதிக்க முடியாத வாய்ப்புகளை உன் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியது தெய்வீக ஞானம். ஞானமானது உன் வாழ்க்கையில அனுகூலமான வாசல்களை திறக்கும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 3:13. முத்துக்களை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஞானத்தை கண்டறிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தருடைய அருமையானவர்களே, ஞானம் உனக்கு என்ன கொண்டு வரும்? தெய்வீக வாய்ப்புகளை ஞானமானது உனக்கு கொண்டு வரும். அந்த தெய்வீக வாய்ப்புகள் உனக்கு என்ன செய்யும்? தீர்க்க ஆயுசையும் கனத்தையும் செழிப்பையும் உனக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஞானமானது உன்னை மதிப்பிற்கு உரியவனாக, புகழ் பெற்றவனாக மாற்றும். ஞானமானது உன்னை மதிப்பிற்கு உரியவனாக, புகழ் பெற்றவனாக மாற்றும். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆதியாகமம் 41:37. அல்லேலூயா. ஆமென். இந்த தேவ ஆவிதான் ஞானத்தின் ஆவி. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா இவன் யோசேப்பு ஒரு காரியத்தை செய்வான்னா அவன் சாதாரணமா செய்வானா, ஞானமா செய்வான். அல்லேலூயா. பாருங்க, அவன் செய்யற காரியங்கள்லாம் பார்வனுடைய பார்வையில வித்தியாசமா இருக்கு. பாருங்க, 39ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறவர் யார்? உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில யோசேப்பை போல மதிப்பு பெற்றவனாக, புகழ்ச்சி உள்ளவனாக நீ மாறணும்னா கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை அவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஞானம் என்ன பண்ணணும்னா தயவை உற்பத்தி செய்யும். ஞானமானது தயவை உற்பத்தி செய்யும்.
லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நீங்க எழுதுறதுக்குள்ள நான் வசனத்தை சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க வசனத்தை எழுதுறதுக்குள்ள நான் வசனத்தை சொல்லி முடிச்சேன். நீங்க கேட்டுக்கிறீங்க லூக்கா எங்க இருக்குது? இப்படி இருந்தா எப்படி? நம்ம திருச்சபையில வேலைலாம் இப்படி வைக்கணும். பேசுகிற எப்படி எதுக்குள்ள வைக்கணும்? சத்திய வேதத்துக்குள்ள வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே உனக்கு மனுஷர் தயவை நீ பெற்றுக்கொள்ளனா உனக்கு ஞானம். மனுஷர் தயவை நீ பெற்றுக்கொள்ளனா உனக்கு ஞானம் மிக மிக அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இப்ப பாருங்க, ஞானம் என்ன பண்ணனா கனத்தை கவர்ச்சிக்கும். ஞானம் என்ன பண்ணும்? கனத்தை கவர்ச்சிக்கும். யாரெல்லாம் ஞானத்தை பற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் தேவனாலும் மனிதர்களாலும் கனப்படுத்தப்படுவார்கள். யாரெல்லாம் ஞானத்தை பற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனாலும் மனிதராலும் கனப்படுத்தப்படுவார்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். நீ அதை தழுவி கொண்டால், இல்லாவிட்டால் பற்றி கொண்டால் அது உன்னை செய்யும் கனப்படும். உனக்கு கனம் வேணுமா? கனம் வேணும்னா ஞானத்தை தழுவிக்கொள், ஞானத்தை பற்றிக்கொள். கர்த்தர் உனக்கு மனிதர் பார்வையில கனத்தை கொடுப்பார். இப்ப நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானத்தை எடுக்கணும்னா, தெய்வீகமான தீர்மானங்களை நீங்க எடுக்கணும்னா ஞானம் தான் உங்களை வழியும். தெய்வீகமான ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கணும்னா எது உங்களை வழிநடத்தும்? ஞானம் உங்களை வழிநடத்தும். அல்லேலூயா. ஆமென். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண திட்டங்களை வைத்திருக்கிறார். ஞானம் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? அந்த தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பரிபூர்ண திட்டங்களோடு ஞானம் கொண்டு வருகிற ஆசீர்வாதம் உங்களை வரிசைப்படுத்தும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஞானம் இல்லாவிட்டால் உங்க வாழ்க்கையில தெளிவு இருக்கு. நான் கூட ஒரு காலத்துல என்னுடைய பட்ட படிப்பை முடித்துவிட்டு இந்திய ராணுவத்துக்கு போவதா, இந்திய தமிழ்நாடு காவல்துறைக்கு போவதா, ஆசிரியராக பணியாற்றுவதா, எந்த வேலைக்கு போவது? நான் பட்டப்படிப்பு முடிச்ச உடனே எனக்கு தாலுகா ஆபீஸ்ல வேலை கிடைச்சது. கொஞ்ச நாள் கோளூர்ல தாலுகா ஆபீஸ்ல வேலை செய்தேன். டெம்பரரியா வேலை செய்தேன். ஆனா எனக்கு ராணுவ பயிற்சி கொடுத்த ராணுவ அதிகாரி என்னை ராணுவத்துக்கு வரும்படியாய் கட்டாயம். என்னை சந்தித்த வேலூர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் என்னை சந்தித்து என்று சொன்னார், தம்பி நீங்க சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆகணும், ஆகவே டிஎஸ்பி
சில பேர் சொன்னாங்க உயர்நிலை பள்ளியில ஆசிரியரா பணியாற்றுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய சித்தம் தேவனுடைய திட்டத்தோடு ஞானமானது என்னை வரிசைப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு தெளிவை கொண்டு வந்துச்சு. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. பாத்தீங்களா? யாரு ஞானத்தை கொடுக்கிறார்? கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். உனக்கு அறிவு வேணுமா? உனக்கு புத்தி வேணுமா? உனக்கு ஞானம் வேணுமா? கர்த்தர் அதை கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில நீ தவறே செய்யாம வாழ்க்கை நடத்தணும்னா உனக்கு ஞானம் வேணும். நீ வாழ்க்கையில தவறுகள் செய்யாமல் இருக்கிறனா உனக்கு ஞானம் வேணும். நீதிமொழிகள் 14:12 பாருங்க. நீதிமொழிகள் 14:12. வாசித்தீங்களா? மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆமென். ஆகவே நம்ம எதுல இருக்கணும்? தெய்வீக ஞானத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் நீதிமானாய் மாறணும்னா உங்களுக்கு தேவையானது ஞானம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமே முதலாவது சுத்தமுள்ளதாயும், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனியாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நீ நீதிமானம் ஆகணும்னா உனக்கு சுத்தம் வேணும். நீ நீதிமானம் ஆகணும்னா உனக்கு சமாதானம் வேணும். நீ நீதிமானம் ஆகணும்னா உனக்கு சாந்தம் வேணும். நீ நீதிமானம் ஆகணும்னா உனக்கு இணக்கம் வேணும். நீ நீதிமானம் ஆகணும்னா நற்கனி வேணும், இரக்கம் வேணும், நற்கனி வேணும். இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில வரணும்னா பரப்பிலிருந்து வருகிற ஞானத்தினால வரும். அந்த ஞானத்தை நீ பெற்றுக் கொண்டீங்கன்னா நீ நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நெகேமியா எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு கொடுக்கிறார்?
எழுந்து கட்டுவோம் வாழ்க. எல்லாரும் சொல்றாங்க இந்த வேலை நல்ல வேலை. இந்த நல்ல வேலைக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? தங்கள் கைகளை அவங்க என்ன பண்ணாங்க? திடப்படுத்தினாங்க. ஆமென். இந்த நல்ல வேலைக்கு அவங்க என்ன பண்ணாங்க? தங்களுடைய கைகளை திடப்படுத்தினாங்க. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, எருசலேமை சுத்திலும் மதில் எழுப்பணும். அந்த மதிலுக்குள்ள 8 வாசல்களை வைக்கணும். இந்த பணி லேசான பணி அல்ல, கடினமான உழைப்புகள். ஆனா இந்த பணி சாதாரண பணியாய் இல்லாமல் கடினமான பணியாய் இருந்த போதிலும் தேவாதி தேவன் நெகேமியாவை ஞானத்தினால் நிரப்பினார். அல்லேலூயா. தேவன் நெகேமியா தன்னுடைய சொந்த புத்தியை யூஸ் பண்ண, தன்னுடைய அறிவை யூஸ் பண்ண, தெய்வீக ஞானத்தை பயன்படுத்தி அவர் எருசலேமின் மதில்களை மறுபடியும் கட்டினார். எதிர்ப்புகள் வரலையா? எதிர்ப்புகள் வந்தது. சன்பல்லாத், தோபியா 2 பேரும் நெகேமியாவை எதிர்த்தார். ஆனா நெகேமியா என்ன பண்ணாரு? எதிர்ப்புகளை எதிர்கொண்ட நெகேமியா உத்திகளை கையாண்டார். யுத்த தந்திரத்தை கையாண்டு அதோடு கூட ஜபத்தின் மூலமாக ஞானமாக செயல்பட்டு 52 நாட்கள்ல அந்த மதுரை கட்டி முடிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய காரியங்கள் கைகூடி வரலையா? நீ நெகேமியாவை போல ஞானம் உள்ளவனாய் இரு. உனக்கு தெய்வீக ஞானம் இருக்குமானால் நீ உத்திகளை கையாண்டு அதோடு கூட ஜபம் பண்ணி காரியங்களை செய்வார். நெகேமியாவுடைய காரியத்தை கைகூடி வர செய்த கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய காரியத்தையும் கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ ஞானம் வந்து எல்லா விசுவாசிகளுக்கும் கிடைக்குமா? ஞானம் வந்து எல்லா விசுவாசிகளுக்கும் கிடைக்குமா? இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் ஞானம் கிடைக்குமா? கிடைக்கும். ஆமென். ஏனென்றால் இந்த ஞானம் வந்து ஒரு ஈவு இல்லாவிட்டால் வெகுமதி. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் கிடைக்கிறது நான் சொல்லிட்டேன். ஆனா எல்லாருக்கும் கிடைக்கணும்னா எல்லாரும் அவரை தேடணும். எல்லாரும் அவரை என்ன செய்யணுங்க? தேடணும். அவரை தேடுகிற அனைவருக்கும் உதாரணத்துவமாக ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்க ஒரு புத்திரரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனாகிய தேவனிடத்தில் கேட்கப்பட்டவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஞானம் எங்கிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருது. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? ஒருவரையும் கடிந்து கொண்டார். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுத்தவர். ஆகவே நாம் நம்பி விசுவாசத்திலே தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் 100% நமக்கு ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இப்ப ஞானம் வளரும். ஞானத்துல நீங்க என்ன செய்யணும்? வளரணும்னா ஞானத்துல வளரணும்னா என்ன பண்ணணும்? வசனத்தின் மூலமாய் ஞானம் வளரும். ஞானம் எப்படி வளரும்? வசனத்தின் மூலமாய் வளரும். நீங்க வீட்டுல போய் சங்கீதம் 119 98 100 வரைக்கும் வாசிப்பாங்க. சங்கீதம் 119 98 100 வரைக்கும் வாசிப்பாங்க. உங்க அனுதின வாழ்க்கைக்கு வேத வாக்கியங்கள் தான் ஞானத்தின் கொள்கலமாய் இருக்கிறது. ஆமென். இப்ப ஞானத்துல நீங்க வளர்க்கணும். ஞானத்தை பயிர் பண்ணணும். ஞானத்தை பயிர் செய்யணும்னா என்ன பண்ணணும்? தாழ்மையின் மூலமாக ஞானம் பயிர் செய்யப்படும். ஞானம் பயிர் செய்யப்படணும்னா தாழ்மையின் மூலமாக. வாசிக்க நீதிமொழிகள் 11:2 வாசிக்க. நீதிமொழிகள் 11:2. தாழ்மை சிந்தை உள்ளவர்களிடத்துல ஞானம் உண்டு. அப்ப தாழ்மையின் மூலமாக ஞானம் பயிர் செய்யப்படுகிறது. ஞானம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தாங்கப்படுகிறது. ஞானமானது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தாங்கப்படுகிறது. ஏசாயா 11:2 வாசிக்க. ஏசாயா 11:2. 7 பேருக்கு 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கியிருந்தார். ஆமென். எதுக்காக தங்கியிருந்தார்? ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு. ஆகவே தேவனுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் அதிகாரம் உள்ளவராய் மாற்றினார். அப்ப தேவனுள்ள வாழ்க்கை வாழணும்னா ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய ஆவி இயேசுவுக்கு தேவைப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆரம்ப திருச்சபையில உதவி போதகர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக தேவனுடைய ஞானத்தை மூப்பர்கள் தேடினபடியால் அவர்கள் உதவி போதகர்கள் நல் இணக்கத்துடனும் வளர்ச்சிக்குள்ளும் வழிநடத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 6:1-7. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற
நீங்க எல்லாரும் வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதற்கு ஞானத்தின் ஆசீர்வாதம் மிகவும் அத்தியாவசியம். அல்லேலூயா. ஆமென். அறிவுக்கூர்மையின் திறனை காட்டிலும் மிகவும் அதிகமானது ஞானம். அறிவுக்கூர்மையின் திறனை காட்டிலும் மிகவும் அதிகமானது ஞானம். ஞானம் உங்களுக்கு என்ன செய்யும்? தெய்வீக உள்பார்வையை கொடுக்கும். தெய்வீக உள்பார்வையை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, தயவையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஞானம் வந்து சமாதானத்தை கொண்டு வரும். ஞானத்தை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது குழப்பத்தை விட்டு வெளியே வந்து தெளிவான வாழ்க்கையை வாழ்வோம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? முதலாவது ஞானத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில முன்னுரிமை கொடுத்து இன்றிலிருந்து நீங்கள் சொதிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். நமக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறனா, தேவனிடத்திலிருந்து ஞானத்தை தேடுவோம். தேவன் கொடுக்கிற ஞானம் தான் நல்ல தீர்மானத்தை எடுக்க உங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு நம்முடைய மத்தியில ஞானத்தின் ஆவியானவர் இருக்கிறார். இந்த ஞானத்தின் ஆவியானவர் உங்க இருதயத்துக்குள்ள ஞானத்தை பொழிந்தருள விருப்பத்துடன் வாஞ்சையுடன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நீங்க ஞானத்துல என்னைக்கு நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிலிருந்து நீங்க தேவனுடைய மகிமையையும் நோக்கத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து தெரிவிக்கலாமா? நீதிமொழிகள், எல்லாரும் நீதிமொழிகள் 4:7. நீதிமொழிகள் 4:7 வாசிப்போம். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை வாசித்த பிற்பாடு எது முக்கியம் யோசிக்கிறீங்க? நான் சொல்லல, இப்ப நீங்க வசனத்தை வாசிக்கிறீங்களா? எது முக்கியம்? எனக்கு ஞானம்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஞானம் முக்கியம்னா ஞானத்தை என்ன பண்ணணும்? ஞானம் முக்கியம்னா ஞானத்தை என்ன பண்ணுங்க? ஞானம் முக்கியம்னா ஞானத்தை என்ன பண்ணணும்? வசனத்தை பாருங்க. அது என்ன பண்ணுது? ஞானத்தை என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். எதை சம்பாதிக்கணும்? சம்பாதிப்பதற்கு என்ன வழின்றத ஒரு மணி நேரமா நீங்க கேட்கணும். அதனால வீட்டுல போயிட்டு ஞானத்தை என்ன பண்ணுங்க? சம்பாதிங்க. ஆனா நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க?
செல்வத்தின் பற்று, உலகத்தின் மேன்மை, இதை சமாதி. உங்களுக்கு ரத்த சம்பந்தமான உறவு எது? இந்த சபை. இந்த சபை ஆராதனை விட்டுட்டு நீங்க வேற ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களிடத்துல கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு முக்கியமான சத்தியத்தை நீ பாருங்க. இப்ப நம்ம ஒரு பாடலை பாட இருக்கிறோம். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா. 132ஆம் பாடல்.